2025 பொறுத்த வரைக்கும் கும்பராசி ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாகவே தான் இருக்கும். 7.5 சனியாக இருக்கிறது, ஜென்ம சனியாக இருக்கிறது. அதில் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தமான ஒரு காலகட்டம் தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற கிரக அமைப்புகள்லாம் எதுவுமே இவர்களுக்கு பாசிட்டிவாக இல்லை. இவர் சொல்லுவாங்க, அதாவது இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் வந்து ராசி அதிபதியே சனி பகவான் 7.5 சனியெல்லாம் வேலை செய்யாதுன்னு. ஆனால் கும்பராசிக்காரங்களை கேட்டாங்கன்னா கதறுவாங்க. அப்போது ரொம்பவே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து 3 வருடமாக வந்து ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியில் தான் இருப்பாங்க. ஏற்கனவே வந்து நிறைய கடன்களை வாங்கிட்டு அதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன ஆனி மாதத்துலேருந்து இப்போ வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிருக்காரு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் கடனை வாங்கியிருப்பாங்க. நான் தீபாவளிக்கு வந்து தொழில் செய்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மேலும் வந்து கடனை வாங்கி கடன் தான் இப்போ வந்து கும்பராசிக்காரங்க யார் இருந்தாலும் கடன் இல்லைன்ற சொல்கிற ஆள் யாருமே கிடையாது. சார் கடன் இல்லைன்னா அங்கே வந்து நகையை அடகு வச்சுருப்பாங்க, இல்லை வந்து லோன் போட்டு ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க, லோன் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் கடன் இல்லாத கும்பராசிக்காரங்க இப்போ இருக்க முடியாது.